வணக்கம். இன்னைக்கு டேயில் வாழைக்கருவாடு எப்படி வறுக்குதுன்னு பார்க்கலாமா? அதை பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி வாழைக்கருவாடை வாங்கி பீஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் போட்டு ரெண்டு பக்கம் இப்படி தேய்க்கணும். கீழே வச்சு கட் பண்ணி இப்படி கீழே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற இடத்துல வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த மேலே இருக்கிறதெல்லாம் போயிட்டு இப்படி க்ளீனாக ஆகிடும். அதை எடுத்து நான் ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கேன். இப்படி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கட் பண்ணி அதுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு வந்து இந்த கருவாடில் இருக்கான்னு தொட்டு வாயில் வச்சு பாருங்கள். ஒரு கருவாடில் உப்பு இருக்கும், ஒரு கருவில் உப்பு இருக்காது. இல்லாத கருவாடுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க, இருந்தால் போடாதீங்க. அப்படியே போட்டு வறுத்துடுங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி வச்சிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டு இது மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றலாம். இப்படி கொஞ்சம் திருப்பி கூட போடுங்க. அந்த இதுவெல்லாம் நல்லா கருவாடு காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு இப்படி சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு வைக்க வேண்டியது அடுப்பில். இங்கே வாங்க, தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் இப்படி சுற்றி வச்சுருக்கோமா, வச்சுட்டு இந்த வாங்க அப்படியே எண்ணெய் சுற்றி அப்படி விடணும். கருவாடு மேலெல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படி கொஞ்சம் செவரட்டும். திருப்பி போட்டுட்டு அப்புறம் எடுக்க வேண்டியதுதான். பார்க்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு தான், தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாதவங்களுக்கு தான். சளி பிடிச்சிருக்கும் போதெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாகும். பாருங்க, அவ்வளோதான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா அப்படியே வெந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் வந்துருச்சு. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.